ஹலோ கைஸ், ஐபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ப்ராக்டிஸ் மார்க்கில் 29 அட்டன் பண்ணேன். ஒன்று தப்பாக இருக்குது. பர்சன்டேஜ் 93.9. என்ன தப்புன்னா பார்த்தா இந்த கொஷின் ஆக்சுவலி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். 5 இது ஒரு பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்னு. ஆனால் கொஷினில் என்ன நான் பண்ணேன்னா கொஷின் ஒழுங்காக படிக்கலை. எப்போவுமே போத்து ஃபார்வர்ட் பேக்வேர்டுன்னு இங்கே இருக்கும்ல, அதை நினச்சிக்கிட்டு நான் அப்படி போட்டேன். ஆனால் பார்த்தா இங்கே ஒன்லி பேக்வேர்ட் டைரெக்ஷன். ஆக்சுவலி ஆன்சர் 4 தான் வரும். இந்த பியும் எஸ்ஸும் வராது. அதை நான் சேர்த்து போட்டனால ஒன்று தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை நான் என் டவுட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி வேர்ட் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இசட் தான் ஆன்சர். சரி, டவுட்டாக இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் தான் ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துருந்தால் சால்வ் பண்ணிருக்கலாம். பட் டிசிஷன் கரெக்டு தான். இதை விட்டுட்டு நான் போனனால தான் மற்ற எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் 30+ ஸ்கோர் வந்துச்சு. அதனால் சில பஸ்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போய் சால்வ் பண்ண பாருங்கள். இதான். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் நான் உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்தேன். ஓகே தான். நான் அது வீடியோ நான் போடுறேன். ஓகே, அவ்வளோதான். 30+ இங்க் பண்ண வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த பஸ்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை.